அவருடைய ஈமான் அதிகரிக்கணும். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அஞ்சு நடுங்குவதற்கு பதிலாக அந்த ஈமான் பலகீனப்படுமையானால் அது முஸ்லிம்களுடைய ஈமான் அல்ல. அது மட்டுமா, அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட வேதனைகளை சித்தப்படுத்தி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துற ஆரம்ப கட்டம் எப்படி எச்சரிக்கை செஞ்சாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறார், உங்களுடைய உறவுகளுக்கு சென்று நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வர்றாங்க? காபாவுக்கு அருகில் இருக்கிற அந்த சஃபா என்ற மலைக்குண்டுக்கு வர்றாங்க. அந்த மலைக்குண்டுக்கு மேலே ஏறி நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வசியத் என்ன, உபதேசம் என்ன? யா பனி அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அன்கதான் சுசக்கும் மினன்னா, உங்களை நீங்களே நரகத்தை விட்டு காப்பாத்திக்கிறீங்க. யா பனி அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே, அன்கதான் சுசக்கும் மினன்னா, உங்களை நீங்களே நரகத்தை விட்டு காப்பாத்திக்கிறீங்க. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை அழைத்தார். யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் சலீனி மா ஸரத்து மின் மாலி லா உகனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய பொருட்கள் இருந்து எதையேனும் கேட்டால் நான் உனக்கு தருகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து எதையுமே என்னால் குறைத்துவிட முடியாது. யார் சொன்னது? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய அருள்படை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு செய்த உபதேசம், அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் தானே ஹதீஸ்ல பார்க்கிறோம். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அந்த மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே வேதனையால் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் பரிதவித்து ஓடுறாங்க ஒரு அபிமானத்தில். ஒவ்வொரு தூதர்கள் மத்தியிலையும் அந்த மக்கள் ஓடுகிற பொழுது ஒவ்வொரு தூதர்களும் திருப்பி அனுப்புறாங்க. நீண்ட ஹதீஸ் சுருக்கமா சொல்றேன். ஒவ்வொரு தூதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஒவ்வொருவரும் திருப்பி அனுப்பப்படுற அந்த வரிசையில அந்த மக்கள் எல்லாம் யார் இடத்துல வர்றாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வர்றாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? அபயக்குரல் எழுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த நாளிலே என்னை நீங்கள் காப்பாற்ற கூடாதா என்று அந்த மக்கள் அபயக்குரல் எழுப்புகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பதில் என்ன? முஸ்லிம்களுக்கு படிப்பினை இருக்கிறது. என்ன பதில்? அவர்கள் சொல்லுகிற பதில், இந்த நேரத்தில் என்னை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஏன்? உலகத்தில் வாழ்கிற பொழுது 3 பொய்களை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன பொய்? சுயநலத்திற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. என்ன பொய் சொன்னார்கள்? இணை வைக்கிற திருவிழாவுக்கு அந்த மக்கள் அழைக்கிற பொழுது உடல்நிலை சரியில்லை என்று ஒதுங்கிக் கொண்டார்கள். அந்த சிலைகளை எல்லாம் அடித்து உடைக்கிற பொழுது யார் உடைத்தது கேட்கும் பொழுது அந்த பெரிய சிலை என்று சொன்னார்கள். வழிபோக்காக வேறு நாட்டுக்கு செல்கிற பொழுது தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக வேண்டி சகோதரி என்று சொன்னார்கள். இந்த 3 பொய்களையும் காரணம் காட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற பதில் என்ன? அந்த நேரத்திலே நான் சொன்ன அந்த 3 பொய்களுக்காக வேண்டி இன்றைக்கு நான் பயந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்று நான் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? இத்தஹல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் தன்னுடைய அன்பனாக ஆக்கிக் கொண்டான். வஇத் பிஸ்லா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன قال இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில வார்த்தைகளை கொண்டு சோதித்தார். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்றார். அதற்கு பரிசா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், உங்களை மக்களுக்கு தலைவராக மாற்றுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்கள் அவர்கள் செய்கிற அநேக வணக்க வழிபாடுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூறுகிற வகையில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. கியாமத் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்கள் அவர்களை நினைவு கூறுகிற வகையில் இபாதத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ற பதில் என்ன? உலகத்தில் சொன்ன 3 பொய்களுக்காக வேண்டி நான் பயந்து கொண்டிருக்கிறேன். சிந்திச்சு பாருங்க. இது 2 படிப்பினை இருக்குது. ஒன்று என்னது? தர்காக்கு போற மக்கள் எதற்காக வேண்டி? அவுலியாக்கள் எல்லாம் எங்களை நெருக்கி வைப்பார்கள்,
எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வாதாடுவார்கள். அதனால் நாங்கள் அவுலியாக்களை தேடி போகிறோம், நாதாக்களை தேடி போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். இது இணை வைத்து காரியம், இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற காரியம் என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய சமூகத்தினுடைய பதில் என்ன? அவுலியாக்கள் எல்லாம் எங்களை அல்லாஹ்வோடு நெருக்கி வைப்பார்கள், எங்களுக்காக வேண்டி வாதாடுவார்கள். அவுலியாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அவுலியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தங்களை குறித்து பயந்திருக்கிற நாள், தங்களை குறித்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கையில அனைத்து விதமான ஆட்சி அதிகாரமும் ஒருங்கே இருக்கிற அந்த நேரத்தில் யார் காப்பாற்றுவது? அது மட்டுமல்ல, 3 பொய்களுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்து கொண்டிருந்தார்களே. நம்முடைய வாழ்க்கை திரும்பி பாருங்க, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் 3 உண்மைதான் இருக்கு அதிகபட்சம். நம்முடைய வாழ்க்கை எப்படி? ஒட்டுமொத்த 60 ஆண்டுகள் 70 ஆண்டு வாழ்க்கையில 3 உண்மை, மீதி எல்லாமே பொய்யான வாழ்க்கை. இன்றைக்கு முஸ்லிம்கள் பேசுகிறார்கள், வியாபாரத்திலே பொய் சொல்லாதீர்கள் என்றால் அது சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது. யார் சொல்வது? முஸ்லிம்கள் சொல்றது. எவன் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வானோ அவனை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவனோடு பேச மாட்டான், அவனை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தது இஸ்லாம் தடுத்திருக்கிறது. வியாபாரத்திற்கு இஸ்லாம் சொன்னது மாதிரியான திட்டத்தை உலகத்தில் யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு போனாங்க. ஒரு கடை வீதிக்கு சென்ற நேரத்தில் ஒரு வியாபாரி தானிய குவியலை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தானிய குவியலுக்குள்ள கையை நுழைத்தாங்க. உள்ளே பார்த்தால் அந்த தானியங்கள் எல்லாம் ஈரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஓ வியாபாரியே, என்ன உள்ளே ஈரமாக இருக்கிற தானியம் மேலே காய்ந்திருக்கிறது, அப்படியான நீங்கள் மோசடி செய்கிறீர்களா? அப்ப அவர் பதறி போய் பதில் சொல்ல, யார சொல்லலாம், நான் மோசடி செய்யல, நேற்றைக்கு பெய்த அந்த மழையில தானியம் எல்லாம் நனைந்து விட்டது, மேலே இருக்கிற பகுதி அடிக்கிற அந்த காற்றிலே காய்ந்திருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கீழே இருக்கிற அந்த தானியத்தை மேலே வருமாறு செய்யுங்கள், என்ன பொருள் உங்களிடத்தில் என்ன தரத்தில் இருக்குதோ அதை சொல்லி வியாபாரம் செய்யுங்க. மோசடியாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எப்படி ஒரு வியாபார முறை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இருக்கதா? பொய் சொல்லாதீங்க, கலப்படம் செய்யாதீங்க, அடுத்தவர்களை ஏமாற்றுகிறார்கள் சொன்னால் அதெல்லாம் செய்யாம வியாபாரம் செய்ய முடியாது. பொய் சொல்லாம எப்படி வியாபாரம் செய்கிறது? ஏமாளிகளாக வியாபாரம் செய்வதா? அப்ப சதா பொய். காலையில் எழுந்திருச்சதிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கிறவர் எல்லா விஷயத்திலே பொய். ஆனா நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? 3 பொய் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பொய்யிலேயே வாழ்க்கை அமைத்திருக்கிற நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? அப்படியானால் நிலைப்பாடுகள் மாற்றப்படணும். கல்லா இதா துக்கத்தில் அருளுதக்க தக்கா வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜிய யௌமைதின் பிஜஹன்னம யௌமைதின் யததக்கரு அல் இன்சானு வ அன்னா லஹு ذிக்ரா யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாத் ஃபயௌமைதின் லா யுஅذிபு அதாபஹு அஹத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக சொல்றான். அந்த மறுமை நாளிலே மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு நிற்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் புடைசூழ அணிவித்து வருகிற அந்த நேரத்தில் நரகத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி அல்லாஹ்வுடைய விசாரணையை துவக்கிற பொழுது மனிதன் புலம்புகிறான், யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாத். உலகத்தில் வாழும் பொழுது எனக்காக நான் முற்படுத்தி அனுப்பலையே, என்ன பிரயோஜனம்? அன்றைக்கு உணர்வு வந்து அது அவனுக்கு பயனளிக்குமா? அதைத்தான் அல்லாஹ் உலகத்தில் சொன்னான். 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்க்கை கொடுத்து தெளிவான புத்தகத்தை கொடுத்து தெளிவான தூதருடைய வழிகாட்டுதலை கொடுத்து இதன்படி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளைப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற பொழுது அன்றைக்கு புறக்கணித்தவர்கள், உலகத்துடைய மோகத்திலே மூழ்கியவர்கள், மறுமையுடைய அந்த பயம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதனை குறித்து அச்சப்படாமல் வாழ்ந்த அந்த மக்கள் எங்கே வந்து புலம்புகிறார்? யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாத். மௌத்தா போய் மறுமையில் இருக்கிற பொழுது, நான் உலகத்தில் வாழும் பொழுது
எனக்காக நான் முற்படுத்தலையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வீடுகளை நீங்கள் கபரை போன்று ஆக்கிறாதீங்க, வீடுகளிலே தொழுது வாருங்கள். பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த பெண்களுடைய அந்த இல்லங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? தொழக்கூடிய பெண்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் உண்டுமா? மகனுடைய நேரம் வந்தால் என்ன நிலைப்பாடு இன்றைக்கு? ஒரு காலம் இருந்தது, மகனுடைய நேரம் வந்தால் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், கடமையான தொழுகையை தொழுவார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைப்பாடுகள்? ஒரு காலத்துல அப்படி இருந்த அந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நிலை? 6 மணி ஆயிட்டால் டிவியை திறந்தா 10:30 மணிக்கு மூடுறது. சுபஹானல்லாஹ். 6 மணிக்கு டிவியை திறந்து அந்த சேனலை ஓபன் பண்ணி அந்த நாடகம் பார்க்க தொடங்கினா எத்தனை மணிக்கு டிவியை மூடுறது? 10:30 மணிக்கு டிவி. 2 பெண்கள் பேசிக் கொண்டது இன்னைக்கு என்னது? நான் மிகைப்படுத்தி சொல்லல, நடந்து கொண்டிருக்கிற உண்மைகள். இன்றைக்கு 2 பெண்கள் இன்றைக்கு பேசிக் கொள்வார்களே, ஆனால் அதுல பெரும்பகுதி பேச்சு அப்படிதான் இருக்குது. அந்த நாடகத்துல அவளை பத்தி என்ன விஷயம், இவளை பத்தி என்ன விஷயம், அந்த நாடகத்தில் அப்படி செஞ்சிருக்க கூடாது, எப்படி முடிப்பான இந்த கதையை, நேற்றுக்கு பாலா போனவன் இதோடு நிறுத்திட்டான் கதையை பேசுகிறார்களா இல்லையா? எது ஒரு சுவராசியமான கட்டத்தில் அந்த நாடகம் நிறுத்த பண்ணிய அப்பதான் நாளைக்கு பார்ப்பாங்க. அது அவன் புரிஞ்சிருக்கிறான். அந்த சுவராசியமான கட்டத்தில் நாடகம் நிறுத்தப்பட்டால் அதை பற்றி விமர்சனங்கள். பாலா போனவன் இதோடு நிறுத்திட்டானே. சுபஹானல்லாஹ். அந்த நாடகத்திலே வருகிற அந்த நாடக நடிகைகளை பற்றிய பெயர்களை இன்றைக்கு தாய்மார்களுக்கு மனப்படும். எத்துணை தாய்மார்களுக்கு சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும்? எத்தனை தாய்மார்களுக்கு சஹாபாக்களுடைய தியாகம் தெரியும்? எத்தனை தாய்மார்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பெயர் தெரியும்? நாடக நடிகைகளுடைய பெயர்களையும் நாடக நடிகைகளுடைய பெயர்களையும் பட்டியல் போட்டு மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மனைவியுடைய உம்மஹாத்துல் முஃமினீன் மூமினுடைய தாய்மார்களை பற்றி தாய்மார்களுக்கு தெரியுமா? அவருடைய அந்த வாழ்க்கையை பற்றி தெரியுமா? அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. தங்களுடைய குழந்தைகளுக்கு போதிக்கிறார்களா? என்ன போதிக்கிறாங்க? என்னுடைய மகன் ரஜினியை போல டான்ஸ் ஆடுவான், என்னுடைய மகன் அப்படி ஆடுவான் சொல்லி இன்றைக்கு சந்தோஷப்படுகிறீர்களே. எத்துணை குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய தியாகத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள், இஸ்லாம் வளர்ந்த வரலாறு சொல்லிக் கொடுத்தீர்கள். எப்படி அந்த குழந்தை சமூகத்திலே வளரும்? சஹாபாக்களுடைய தியாகத்தை சொல்லி, இஸ்லாமிய வரலாற்றை சொல்லி, அல்லாஹ்வை பற்றி பயத்தை ஊட்டியிருந்தீர்களே, ஆனால் அந்த குழந்தை இறையச்சத்தோடு வளரும். நாடகத்தை காண்பித்து, நடிகர்களை காண்பித்து, இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற அந்த கலை கூத்தாடிகளை நீங்கள் காண்பித்தீர்களே, ஆனால் அப்படித்தான் அந்த சமூகம் வளரும். அப்படிப்பட்ட சீரழிவை நோக்கித்தானே அந்த சமூகம் செல்லும். காரணம் என்ன? மறுமையை பற்றி பயம் இல்லை, மறுமையை பற்றி ஆசை இல்லை, மறுமையிலே வெற்றி அடைய வேண்டுமே என்ற அந்த உள்ளம் இல்லை. அந்த மறுமையை பற்றிய பயமோ அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய அந்த எச்சரிக்கை உணர்வோ இருக்குமையானால் இந்த நிலை வந்திருக்கார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமைக்காக வேண்டி அஞ்சு நடுங்கி இருக்கிறார். فكيف إذا جاءنا من كل أمة بشهيد وجاءنا بك على هؤلاء شهيدا. திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம். இந்த வசனத்துடைய பின்னணி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற ஒரு நபித்தோழரை அழைத்து திருமறை குர்ஆனை ஓத சொல்றாங்க. திருமறை குர்ஆனை ஓத சொல்லி அவர் வசனங்களை ஓதிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் இதை ஓதுகிறார். فكيف إذا جاءنا من كل أمة بشهيد وجاءنا بك على هؤلاء شهيدا. இந்த வசனத்தை ஓதுன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நிறுத்த சொல்றாங்க. நிறுத்த உடனே அவர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், நபியே, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கு சாட்சியாக அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்களை நாம் கொண்டு வருகிற பொழுது இந்த இவர்களுக்கு சாட்சியாக நாம் உம்மை கொண்டு வந்தால் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய கேள்வி.
அதை அல்லாஹ்வுடைய தூதரால தாங்க முடியும். தன்னை அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருவானே, அந்த மறுமை நாளிலே தன்னை சாட்சியாக விசாரிப்பானே. எந்த இறை தூதர் இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனன் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக மா தஅக்கர். நபியே, உமக்கு மகத்தான வெற்றி அளித்திருக்கிறோம். எப்படிப்பட்ட வெற்றி? நீங்கள் செய்த பாவங்கள், இனி செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு மன்னிப்படுத்தி மகத்தான வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி அளிக்கப்பட்ட அந்த இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சாட்சியாக நிறுத்தி விசாரிப்பதை பயந்து நடுங்கி இருக்கிறார்கள். கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்திருக்கிறார்கள். நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? நம்முடைய நிலைமைகள் என்ன? சிந்திக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுகிற அந்த நேரத்தில் செய்த இறுதி பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம அஃபிர்லி, அல்லாஹும்ம அஃபிர்லி, அல்லாஹும்ம அஃபிர்லி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. உயர்ந்தவர்களோடு என்னை அந்த மறுமை நாளில் எழுப்புவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச பிரார்த்தனை. ஏன்? மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி அச்சம். மரணப்படுகிற அந்த நேரத்தில் மன்னிப்பை வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிற பொழுது அதை பற்றிய சிந்தனையற்றவர்களாக, மறுமையை பற்றிய கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத நிலையில உலகத்தில் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய செயல்பாடுகள் அந்த ஆசாபாசத்திலே மூழ்கி இருக்கிறோம். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது நிறைய பேர் நினைச்சிருக்கிற வாழ்வதற்காக வேண்டி அல்ல, இறப்பதற்காக. இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறது இறப்பதற்காக வேண்டிய. இறப்புக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையில வெற்றி பெறுகிற வகையில வாழ்க்கை அமைக்க வேண்டும். உலகத்தில் ஒரு மூமின் லட்சியம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுமே, அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய லட்சியம். அதை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம். அந்த லட்சிய உணர்வு உள்ளத்தில் ஆழமாக பிடிகொண்டிருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடுகள் வரணும். சின்ன சின்ன விஷயங்களிலே கவனம் செலுத்தக்கூடிய நிலை வரணும். ஹராம் ஹலால் பேணி வாழக்கூடிய நிலை வரணும். அட்டூழியங்கள் அநியாயங்கள் புரியாமல் உலகத்தில் வாழணும். தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு நேரத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்வி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டுகிற இறைவா, என்னுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்தில் தீனில் நிலைத்திருக்க வைப்பாயாக. எந்த நேரத்தில் புரட்டப்பட்டாலும் வழிகேட்டில் மூந்தா போயிடுவோம். வழிகேட்டில் மரணிச்சால் மறுமையினால தண்டனை கடுமையானது. அப்ப அந்த அச்ச உணர்வு உள்ளத்துல வரணும். சொர்க்கத்தின் மேல் கொண்ட ஆசையும் அந்த நரகத்தை கொண்ட அந்த அச்ச உணர்வு உள்ளத்துல வரணும். அந்த நிலை வராத வரைக்கும் வாழ்க்கை சீர்படாத சகோதரர்கள். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மறுமையை பற்றிய சிந்தனை என்றால் இந்த இரண்டு விஷயம். அல்லாஹ் தரக்கூடிய அந்த மகத்தான பரிசு, அதை அடைகிற அந்த பயணத்தில் எப்படிப்பட்ட இழப்புகளையும் நான் சிந்திக்க தயார், எப்படிப்பட்ட சோதனைகளையும் எதிர்கொள்ள நான் தயார். எனக்கு தேவை சுவனத்திலே கிடைக்கிற அந்த பரிசு. அதே போல எந்த தவறுகளில் ஈடுபட மாட்டேன், எந்த தவறுகளையும் செய்ய மாட்டேன். அந்த சென்ற நிலையிலே மரணித்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நான் பயப்படுகிறேன் என்று பாதுகாப்பான வாழ்க்கை வாழணுமே. அந்த இரண்டு நிலைப்பாடுகளும் நம்மிடம் நிச்சயமாக வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில் தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக தூய்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக, இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள்தான் மனித சமூகத்தின் முன்மாதிரி என்று மற்றவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய வகையில முன்மாதிரி முஸ்லிம்களாக, முன்மாதிரி சமூகத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.